வெல்கம் டு ஸ்வாதி சமையல். இன்னைக்கு நம்ம ஈஸியான டேஸ்டியான கிருஷ்ண ஜன்மாஷ்டமி ஸ்பெஷலான அவில் லட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப் போல் ஃபுல்லாக அவில் எடுத்துருக்குறேன். இது வந்துட்டு ட்ரை கோகோனட் நம்ம துருவி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தது. ட்ரை ஃப்ரூட்ஸ், வேர்க்கடலை, இது வந்துட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி தோல் நீக்கி வச்சது. அரை கப் போல் வெல்லம், நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நெய். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம செப்பரேட் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போது அதே கடாயில் நம்ம அவலை வறுத்துடலாம். அவலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டவ்வும் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நெய்யை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அது பொரி மாதிரி வந்திருக்கு. இப்போ இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒயிட் கலர் இருக்கிறத கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும், பதம் ஒன்றும் வர வேணாம், கரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாருங்கள், ஆல்ரெடி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், எவ்வளோ கொரகொரப்பாக இருக்குது. இந்த மாதிரி கொரகொரப்பில் இருக்கிற கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி வச்ச வேர்க்கடலையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேர்க்கடலையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போது கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இதுலேயே ஃபில்டர் பண்ணிடலாம். கடாயிலே ஃபில்டர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடாயில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபில்டர் ஏன் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி தூசியெல்லாம் இருக்கும், பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி வச்ச கொப்பரை தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சு பவுடர் பண்ணி வச்ச வேர்க்கடலை பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அவலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால அவல் வந்துட்டு தண்ணியை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஈவனாக இருக்கணுன்றதுக்காக நீங்களும் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டவ்வே ஆன் பண்ணல நம்ம. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். கடாயில் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பவுலை விட உங்களுக்கு கடாயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பவுல் ப்ரிஃபர் பண்ணல. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் ஆகும். பாருங்கள், இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஈஸியான டேஸ்டியான அவில் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கிருஷ்ணர் இதை வந்துட்டு நான் எங்கள் மம்மியே செஞ்சது. இது ஹேண்ட்மேடு. இது வந்துட்டு ஹேண்ட்மேடு. ஸோ எங்கள் வீட்டில் ஸ்டாச்சு இல்லாததுனால இதை வந்துட்டு நான் வச்சுருக்கிறேன். ஹாப்பி கிருஷ்ண ஜன்மாஷ்டமி. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இந்த ரெசிபியை வந்துட்டு நேற்றே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் சில பல காரணங்களால், டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அப்லோட் பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹாப்பி கிருஷ்ண ஜன்மாஷ்டமி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.